அனுபவம். அந்த அனுபவத்திலையும் பார்த்தேன்னா ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ஈஸியாக ரொம்ப சரளமாக அதில் ஆரம்பிக்கிறார். பாரத தேசம் அப்படிங்கிறார், நமது பாரத தேசத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது நமது சனாதன தர்மத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அந்த சமயத்திலேயே அதை சொன்னேன் அவள்கிட்ட. பாரத தேசம் அப்படின்னு வரும்பொழுதே, அதாவது சனாதன தர்மம்ங்கிறது விவட்சா சொல்ல வந்த விஷயம். ஆனால் அதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது பாரத தேசம்னு ஆரம்பிச்ச அழகு. அப்போ பாரத தேசம் சனாதன தர்மம் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற பாவம் இருக்கிறவாளுக்கு தான் அது வரும். நம்ம பெரியவா சமர்த்தராமதாச சுவாமிகள் அவருடைய ஒரு தரிசனத்தினால சிவாஜி மகாராஜாவுக்கு ஷஹாஜிக்கு வந்த விஷயம் இது. பாரத தேசம் தான் சனாதன தர்மம், சனாதன தர்மம் தான் பாரத தேசங்கிறது. அந்த பிரவச்சனம் அது மாதிரியா அழகா அப்படி ஓடித்து. அப்பதான் முதல்ல அந்த பிரவச்சனத்தை சிரவணம் பண்ணேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஆத்ம தீர்த்தம் அப்படிங்கிற கிரந்தம், அது மல்லேஸ்வரத்தில் ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் கொடுத்தார் அந்த கிரந்தம். ரொம்ப அருமையான கிரந்தம். பகவத்பாதாளுடைய சரித்திரம் இந்த ஆத்ம தீர்த்தம் அப்படிங்கிற கிரந்தத்தில். ஏன்னா பகவத்பாதாள் சரித்திரத்திலேயே பலவேறு விதம் இருக்கு. அது எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தி அதனுடைய சாரம் என்ன என்னன்றத சொல்லும்படியான ஒரு, அதுலேயும் பார்த்தேன்னா சங்கர விஜயம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய உத்வேகங்கள்லாம் இல்லாமல் நம்முடைய அத்தியாத்ம சாதனைக்கு என்ன பிரதானமாக வேணுமோ, அசாரம் சாரம் சாரதரம் எல்லாத்தையும் தள்ளி சாரதமம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன வேணுமோ, சில இடங்களில் வரக்கூடிய சில நிரடெல்லாம் கூட சமாதானம் சொல்லி, இங்கே இந்த காஷ்மீர தேசத்து ராஜாவினிடத்தில் சங்கரர் ஆவேசிச்சார் அப்படிலாம் சொல்கிறா இல்லையா, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக நிர்வாகம் பண்ணி, அது மாதிரி வாராணசியில் இந்த மனிஷா பஞ்சகம் தோன்றுவதற்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவா ஆதிசங்கரரே விளக்கினார் அப்படின்னு. அது மாதிரி இல்லாமல் முன்னாடி போறவா யாரோ விளக்கினா, அப்போ தட்சிணா இவர் விஸ்வநாதர் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிற விஷயம். இது மாதிரி பலவேறு விதமான அனுபவங்கள் இந்த ஆத்ம தரிசன ஆத்ம தீர்த்தம் அப்படிங்கிற அந்த கிரந்தம். அதுக்கு அடுத்தபடியா ஸ்ரீ ரமண மகர்ஷியினுடைய சம்பாஷணைகள். இந்த சம்பாஷணைகள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் அனுவாதம் பண்ணி ஒரு கிரந்தம். அது பம்பாயில் மணிமாமான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மூலமாக அடி எனக்கு கிடைச்சது. அந்த கிரந்தத்தில் ரமண மகர்ஷியினுடைய பாவம் ஹிருதயம் புரிஞ்சு அதை ரொம்ப விசேஷமாக, என்ன அனுவாதம் பண்ணுறது கடினம். நம்மளா ஒரு கிரந்தம் பண்ணணும்னா கூட பண்ணிடலாம். அனுவாதம் பண்ணும் பொழுது அவா ஹிருதயம் என்ன, அது அவ்வளோ பெரிய மகான்களுடைய ஹிருதயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அனுவாதம் பண்ணணும். அதுலேயும் சம்ஸ்கிருதத்திலேருந்து வெளி பாஷைகளுக்கு அனுவாதம் பண்ணுவா, வெளி பாஷையிலேருந்து தமிழ்லேருந்து சம்ஸ்கிருதத்துக்கு அனுவாதம் அப்படிங்கிறது ரொம்ப துர்லபம், அதாவது ரேர். அது மாதிரியான ரொம்ப அருமையான கிரந்தம் இப்படி இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த துவனி தீபிகா ருக்வேத விவரணம் அப்படிங்கிறது பண்ண உடனே அது சில பெரியவாளுக்கெல்லாம் கொடுக்கணும், சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த விஷயமா அப்போ நம்ம நொச்சூர் அண்ணாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. எங்க இருக்கார், திருவண்ணாமலையில் இருக்கார்னு கேள்வி. அதனால அங்க போய் யாராவது பார்த்து கொடுத்துட்டு வருவாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்பொழுது யாரோ சொன்னா, இங்கேயே நம்ம பக்கத்திலேயே இருக்கார். அது மாதிரியா இங்க அருகாமையிலேயே இங்க வந்துட்டா அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். யோக சூத்திரத்தில் இந்த அஸ்மிதா அப்படிங்கிறது வரும்பொழுது, அஸ்மிதாவை பற்றி அதுலேயே இருக்கக்கூடிய பிரிவாளை அழைச்சு அவா மூலமாக ஒரு அனுகிரக பாஷணம் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அடி எனக்கு ஆசை. பொதுவாக யாராவது முக்கிய அதிதி சீஃப் கெஸ்ட் கூப்பிடுறது வெவ்வேறு துறைகளில், போனவர் கூட அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவா அழைச்சோம் இல்லையா, அந்த அநாத ஆசிரமம் இருக்கே அங்கே கௌதமன்ஜி இல்லையா, அது மாதிரி
யாராவது சுவாகதம் பண்ணுற வழக்கம் அபிதயத்திலேயோ நிஸ்ரேசத்துலேயோ யார் அதில் கிருத்த பரிசிரமாளாக இருக்காளோ அவளை சுவாகதம் பண்ணுற வழக்கம். அது மாதிரி இப்போது நமக்கு வேதாந்தத்தில் அதுலேயும் இந்த அஸ்மி அப்படிங்கிறதுலையே தோய்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரியவா அவள் இங்கே வந்தது நமக்கு பெரிய பாக்கியம். அவள் வாயாலேயே நம்ம இப்போ அஸ்மிங்கிற விஷயத்தை சிரவணம் பண்ண போகிறோம். ராம நமः பரமரிஷிभ्यो நமः பரமரிஷிभ्यः ஹரி ஓம். अन्तरायतिमिरूपशान्तये शान्तपावनमचिन्त्य वैभवं तन्नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमपि तुन्दिलं महः. यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्रीं नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. अन्तर्यश्च बहिर्विधूततिमिरं ज्योतिर्मयं शाश्वतं स्थानं प्राप्य विराजते विनमतामज्ञानमुन्मूलयन्. पश्यन् विश्वमपीतमुल्लसति यो विश्वस्य पारे परः तस्मै श्रीरमणाय लोकगुरवे शोकस्य हन्त्रे नमः. देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः. कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं. ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्जिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिभूतं वन्दे महापुरुषते चरणारविन्दम्. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. ஹிருதயம் நிறைஞ்சிருக்கு. முதல் தடவையா பிரம்மஸ்ரீ ரங்கன்ஜி கூட ஒரு தொடர்பு இப்பதான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவளை பத்தி தெரியாம இருக்க முடியாது, நிறைய வருஷமா தெரியும். பரம பூஜ்ய அவ பிதா அவளோட தரிசனம் கிடச்சிருக்கு. அவள் போய் பார்த்துருக்கேன். அவளும் திருவண்ணாமலையில் வேத பாராயணம் சமயத்தில் கிருத்திகா சந்தர்ப்பத்தில் நம்ம பிரவச்சனம் நடக்கிற போதே வந்திருக்கா. பதஞ்சலி யோக சூத்திரம் அதில் சமாதி பாகத்தில் விதர்க்க விசார அப்புறம் என்ன ஆனந்த அஸ்மிதா என்ன நீங்க சொல்லுங்க. அனுகமாத்த சம்பிரஜாதா இல்லையா? அப்போ அதில் அஸ்மிதாங்கிற விஷயத்தை வச்சுட்டு பேசணும் அப்படின்னு. அது ஏன் அஸ்மிதாங்கிற விஷயத்தை எடுத்துட்டார் அப்படின்னா, பகவான் ரமண மகர்ஷி அதையே சென்டராக வச்சுட்டு உபதேசம் பண்ணினதுனால, ஒரு இங்கிலீஷ்லேயே ஒரு விஷயம் சொல்கிறேன். ரமண மகர்ஷி கிட்ட ஒருத்தர் கேட்டார், வாட் இஸ் யுவர் சென்ட்ரல் டீச்சிங்?
உங்களோட உபதேசத்தோட மையம், கேந்திரம் என்னது, ஹிருதயம் என்ன? அதுக்கு மகர்ஷி கொடுத்த உபதேசம், சென்டர் இட் செல்ஃப் இஸ் மை சென்ட்ரல் டீச்சிங். சென்டர் தான் சென்ட்ரல் டீச்சிங். சென்டர்னா ஹிருதயம். எந்த சென்டர்லேருந்து நாம எல்லாத்தையும் பார்க்குறோமோ அனுபவிக்கிறோமோ, எதனால எல்லாம் தெரியப்படுறதோ, எதை தெரியறதுக்கு எதுவும் தேவையில்லையோ, ஸ்வயம் பிரகாசமோ, அந்த ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற வஸ்து, அதுதான் உபதேசம். இது மகர்ஷியோட உபதேசம் இல்லை, வேதாந்தம். வேதாந்தம்னா எல்லாரும் கொஞ்சம் பயப்பட்டுடுவான். வேதாந்தம்னா வேதத்துக்கு முடிவு அப்படின்னு நமக்கு கேட்டாலே தெரியுது இல்லையா? வேதம் எப்படி முடிய முடியும்? பூர்ணதான்னு அர்த்தம். வேதம் எங்க அறிவு எங்க பூர்ணமாகிறதோ, முழுமை அடையிறதோ, இனிமேல எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. எல்லாபான்ன அபரோ லாபா, எத் சுகான்ன அபரம் சுகம், எத் ஞானான்ன அபரம் ஞானம், தத் பிரம்மேதி அவதாரையேத். எந்த லாபம் உண்டாயிடுத்தானோ அதுக்கு மேல லாபம் இல்லையோ இல்லையா? அந்த லாபம் கிடைச்சவாளை பார்த்தா இவா அடைஞ்சிருக்கா அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம். பாகவதத்துல சுகாச்சாரியால் வரபோது எல்லாருக்கும் இவர் சுகர்னு யாரும் சொல்லலை. எப்படி தெரிஞ்சுட்டானா, நிஜலாப துஷ்டா. மீதி லாபம்னா சர்டிபிகேட் வேணும். வேதாத்தியனத்துக்கு கூட நான் குழந்தைகிட்ட சொல்லுவேன், நீங்க அத்தியனம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா அத்தியனம் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க சந்தியாவந்தனம் பண்றீங்கன்னா கிளி, நாய், பூனை கூட தெரிஞ்சுக்கும். நீங்க சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களானா அவன் வேதம் படிக்கணுங்கிறது கிடையாது, அவனுக்கு சாஸ்திரம் தெரியணுங்கிறது கிடையாது, அவன் ஹிந்துவா இருக்கணுங்கிறது கூட கிடையாது. அவன் அதை ஃபீல் பண்ணுவான். ஆனா அத்தியனம் பண்ணத்தோட இம்பாக்ட் தெரிஞ்சுக்கணுமானா அவன் அத்தியனம் பண்ணியிருக்கணும், இல்லாட்ட தெரிஞ்சுக்க முடியாது. என்ன சொல்றோம், தப்பா சொல்றோமா சரியா சொல்றோமா யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்போ இந்த உள்ள இருக்கிற அனுபூதி இருக்கே, அது யாருக்கும் பார்த்தா தெரியும். எப்படி தெரியும்? சந்தோஷம், நிஜலாப துஷ்டா இல்லையா? பகவான் ரமணர் நம்ம தேங்க்ஸ் சொல்றோமே, எல்லாத்துக்கும் ஏதாவது கொடுத்தா தேங்க்ஸ் சொல்றோமே, மகர்ஷியோட தேங்க்ஸ் என்னன்னா சந்தோஷம். சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி கூட தன்னை பார்த்துண்ட அடியாருக்கிட்ட சந்தோஷம்ப்பா, அதுதான் தேங்க்ஸ். தமிழ்ல எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவா சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஹிருதயத்துல வர்றது. கீதையில இப்ப நீங்க பகவத்கீதை சொல்லிட்டு இருந்தே 12ஆம் அத்தியாயத்துல பகவான் பக்தனுக்கு லட்சணம் சொல்றார். என்ன லட்சணம் சொல்றார்? சந்துஷ்ட சந்துஷ்ட சததம் யோகி இல்லையா? எப்பவும் சந்தோஷமா இருக்க. இப்ப பதஞ்சலி யோக சூத்திர விஷயமாவே ஒரு விஷயத்த சொல்றேன். சுவாமி விவேகானந்தர் பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு ரொம்ப அழகான வியாக்கியானம் எழுதியிருக்கார். பதஞ்சலி யோக சூத்திரத்தை பேஸ் பண்ணிட்டு ராஜயோகம்னு விஸ்தாரமா லெக்சர் பண்ணியிருக்கார். அப்புறம் அது இல்லாம ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் வியாக்கியானமும் எழுதியிருக்கார். அதுல ஒரு இடத்துல இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது சொல்ற போது சொல்ற, நீ சந்தோஷமா இல்லையானா ஒரு ரூம்குள்ள பூட்டிண்டு உட்காரு. நீ வெளியில வந்துட்டாயானால் கண்டேஜியஸ் டிசீஸ். அவன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, காத்தால அவனை பார்த்தோம் அப்ப மூட் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால நம்ம எதுக்குமே உற்சாகம் இல்லாம போயிடுது இல்லையா? சந்தோஷமா இருந்தா, மகான்கள்லாம் சந்தோஷத்தை எப்படி கொடுத்தா, சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்தவாளுக்கு ஆனந்தம் வந்துடுத்துங்கிறான் இல்லையா? பகவான் ரமணரை பார்த்தவாளுக்கு சாந்தி வந்துடுத்து. சாந்தி தான் சந்தோஷம். எக்ஸைட்மெண்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க முடியாது. சாந்தி நிரந்தரம் இருக்கும் இல்லையா? நம்ம சந்தோஷம்னா ஏதோ ஒரு மானசிக விகாரம்னு எடுத்துட்டோம்னா, அது எவ்வளவு நல்ல மானசிக விகாரமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்டடா ரொம்ப நேரம் இருந்தா டயர்ட் ஆயிடுவோம். ஆனா சாந்தியா இருந்தோம்னா இருந்துட்டே இருக்கலாம். அதனாலதான்
பாகவதத்தில் பக்தியோட எல்லா லட்சணங்களையும் சொல்லிவிட்டு ததः பராம் சாந்தி முபைதி சாட்சாத் அப்படின்னு எல்லா பக்தியோட பாவங்கள் எல்லாம் வந்தப்புறம் நதி போய் கடல்ல போய் அடங்குற போல எல்லாம் சாந்தியில் அடங்கிவிடும். அந்த சாந்தி தான் ஞானத்தோட லட்சணம். நம்ம ஆத்மாங்கிறோமே, ஆத்மானா என்ன அப்படின்னா உபனிஷத் சொல்றது சாந்தோயம் ஆத்மா. ஆத்மானா என்ன? சாந்தி, நிறைஞ்சு இருக்கிற சாந்தி, நலகுலையாத சாந்தி. அந்த சாந்தி தான் ஆத்மஸ்வரூபம்ங்கிறது. அதனாலதான் வேதம் சொல்ற போது நம்ம 3 தடவை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த சாந்திக்கு தான் யோகம்னு பேரு. நீங்க யோக சூத்திரம் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி என்ன சொல்றீங்க? என்ன ஃபர்ஸ்ட் சூத்திரம், செகண்ட் சூத்திரம் என்ன? யோகா சித்தவருத்தி நிரோதா இல்லையா? அது லட்சணம் இல்லை. யோகா சித்தவருத்தி நிரோதாங்கிறது சாமானிய லட்சணம் தான். அதுக்கு அடுத்த சூத்திரம் இருக்கு பாருங்க, அதுதான் கரெக்டா யோக சூத்திரம். ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். ஏன்னா ஸ்வரூபத்துல இருக்கிற ஞானிக்கு சித்தவருத்திகள் இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் பிரதிபந்தம் கிடையாது. என்ன ஞானியும் விவகாரம் பண்றார், ஞானி எல்லாம் பண்றார், ஆனா ஸ்வரூப பிரம்சம் இல்லை. ஏன்னா ஸ்வரூபே அவஸ்தானம், தன்னிலேயே இருக்க இல்லையா? பகவான் ரமணர் தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, தன்னிலே தன்னாலே தன்னில் அமர் தன்னையே உன்னிட வேண்டும் உணர் உள்ளே. தன்னிலேயே உட்கார்ந்துருக்கான், தன்னை விட்டு அந்த பிறவஸ்து இல்லை. ஆத்ம சம்ஸ்திதி ஸ்வாத்ம தர்சனம் ஆத்ம நிர்த்வயாத் ஆத்ம நிஷ்டதா, தன்னில் இருக்கிறது. அப்ப அதனால ஸ்வரூபே அவஸ்தானம்ங்கிறது தான் யோக சூத்திரத்துக்கு லட்சணம், யோகத்துக்கு லட்சணம். அந்த ஸ்வரூபே அவஸ்தானமும் என்ன அப்படின்னா சாந்தி தான். சாந்தி சமிருத்தம் அமிர்தம். வேதம் என்ன சொல்றது? சமிருத்தமா இருக்கிற சாந்தி. இன்னும் அந்த சாந்திக்கு ஒரு லட்சணம் கூட ஸ்ருதி சொல்லுது, அமிர்தம், மரணமில்லா தன்மை. எனக்கு மரணம் இருக்கு அப்படின்னு மகாபாரதத்துல யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு புருஷன் இருக்கு. தர்மபுத்திரர் கிட்ட யக்ஷன் கேட்கிறார், பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அது தர்மபுத்திரர் சொல்றார், அஹன்யஹனி பூதானி கச்சந்தீக யமாலயம். தினமும் பார்த்தோன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டே இருக்கா. பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வருது, எல்லாம் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வேற ரொம்ப நல்லா தெரியறது எல்லாருக்கும். ஆனா சேஷாக ஸ்தாவரமிச்சந்தி கிமாச்சரியமதः பரம். இதை விட ஆச்சரியம் எங்களுக்கு எல்லாரும் மீதி இருக்கிறவா நம்ம யாருன்னு நினைச்சுக்கல. எவ்வளவு வயசானவனும் மரணத்தை பார்த்துட்டு வந்தா நமக்கும் வரும், நம்மளும் போயிட போறோம் அப்படின்னு நினைச்சுக்கல இல்லையா? இதோட வியாக்கியானத்தை பகவான் ரமணர் முன்னாடி ஒருத்தர் வாசிச்சு விட்டு சொன்னார், அஜ்ஞானத்தினால நமக்கு மரணம் வரும்னு தோண மாட்டேங்கிறது பகவானே. அதுக்கு மகர்ஷி சொன்னார், அஜ்ஞானத்தினால இல்லை ஓய், ஞானத்தினாலதான். எல்லாருக்கும் உள்ள அந்த ஞான ஸ்பூர்த்தி இருக்கு. அதனாலதான் எவ்வளவு மரணத்தை பார்த்தாலும் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். அது சரீரத்து கூட மிக்ஸ் பண்ற போது நாம அஜ்ஞானம் சொல்லிக்கிறோமே தவிர அனுபூதி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் அடைஞ்ச ஞானிகள், நான் ஞானி நீங்கள்லாம் அஜ்ஞானின்னு சொல்லவே மாட்டான். அவளுக்கு எல்லாரும் ஞானிகள் தான். ஏதோ விளையாட்டுக்கு அவ அஜ்ஞானி மாதிரி நடிக்கிறாளே தவிர அஜ்ஞானிகளே கிடையாது. ஞானியை பொறுத்தவரை எல்லாரும் ஞானிகள் தான், அஜ்ஞானிகளே கிடையாது. அப்போ அந்த நமக்குள்ள அனுபவம் இருக்கு. அதனாலதான் நமக்கு மரணத்தை நம்பவே முடியல. பிறந்தது யாருக்காவது ஞாபகம் இருக்கோ? குழந்தைகள் கூட புரியும் எல்லாம். பிறந்தது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பர்த்டே சொல்றீங்களே நீங்க, பர்த்டே ஞாபகம் ஒரு நாளைக்கு இப்படி சட்டுன்னு வந்தது ஞாபகம் இருக்கா? இல்லை இல்லையா? அது எப்படி நமக்கு ஞாபகம் இல்லையோ அது போலயே மரணம்ங்கிறதும் நமக்கு ஞாபகம்
நமக்கு அனுபவிக்க முடியாது. பிரத்தியாருக்கு தான் பார்க்க முடியுமே தவிர, இவர் போயிட்டார்னு சொல்லுவாளே தவிர, நம்ம மரிச்சு போயிட்டோம், செத்து போயிட்டோம்னு நம்மளால நமக்கு வராது ஃபீலிங். ஏன்னா இருந்துட்டே இருக்கிற வஸ்து. என்ன அபாவோ அபாவோ வித்யதே சதஹா, இல்லையா? இருக்கிற வஸ்துவுக்கு இல்லாமைய அனுபவிக்கவே முடியாது. இருந்துட்டே இருக்கு, அதுக்கு எப்படி இல்லாமை? அதுக்கு எப்படி ஆப்சன்ஸ் எப்படி அனுபவிக்கிறது? எக்ஸிஸ்டன்ஸுக்கு நான் எக்ஸிஸ்டன்ஸ் அனுபவிக்கவே முடியாது. அது எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கு, சத். அதுக்கு அபாவம் கிடையாது. அதுதான் நம்ம ஸ்வரூபம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அஸ்மிதா. அஸ்மிதான்னா என்ன? அஸ்மிதான்னா என்ன? இருக்கிற தன்மைக்கு முன்னாலே நாம நான் சொல்றோம், இல்லையா? நான் சொல்றோம். சம்ஸ்கிருத பாஷை எடுத்துட்டா, வியாக்கரணத்தோட பேஸ் எடுத்துட்டா 3 புருஷர்கள். என்னெல்லாம்? பிரதம புருஷ, மத்தியம புருஷ, அதம புருஷர்னு வர வேண்டாமோ? ஏன் உத்தம புருஷர்னு சொன்னா? என்ன, வியாக்கரணமும் ரிஷிகள் பண்ணினதுனால அந்த இங்கிலீஷ்ல ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன், அப்புறம் ஹீ தேர்ட் பர்சன். சம்ஸ்கிருதத்துல ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்க, செகண்ட் பர்சன் யாரோ பேசுற ஆளு, தேர்ட் பர்சன் உத்தம புருஷன் சம்ஸ்கிருதத்தில். ஏன்னா உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேத்தி உதாகிருதா. இங்க இருக்கு, இங்க இருக்கு கீதையில. எந்த அத்தியாயம்? 15. உத்தமஹா புருஷா பரமாத்மா. ஏன்? அகம்பத அர்த்தம். அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா. இதுதான் உத்தம புருஷனுக்கு அர்த்தம். 15ஆம் அத்தியாயத்தில் பகவான் என்ன சொன்னார்? புருஷோத்தம யோகம்னு பேர். அங்க அந்த அகம் பதத்துக்கு நாம நினைச்சுட்டு இருக்கோம், நான் தான் ஆளு அர்த்தம் நினைச்சுட்டு இருக்கோம். பகவான் சொல்றார், அந்த ஐ நான் தாங்கிறான் கிருஷ்ணன். அது ஈஸ்வரன். நீ அகங்காரம் நினைச்சுட்டு இருக்கிய, அது அகங்காரம் இல்லப்பா, பரமாத்மேத்யுதாகதா. அது பூர்ண வஸ்து, சச்சிதானந்த வஸ்து. அதுதான் அகம்பதத்தோட அர்த்தம். நான்கிறது. இப்ப தமிழ் சம்ஸ்கிருதத்துல முதல் அக்ஷரம் என்ன? அ. முடியறது ஹ. வரிசையா பார்த்தா நீங்க வியாக்கரண சூத்திரத்துக்கு போகாதுங்க. முடிக்கிற போது ஹகாரம், வாய் முடினுட்டா அதுல அகம் அப்படின்னு சொல்றத எல்லா அக்ஷரங்களும் வந்துடுது, சகலதும் வந்துடுது. நம்ம வேதம் சொல்ற போது பிரணவம் தான் முதல்ல வந்ததும்போம், இல்லையா? பிருஹதாரண்யக உபனிஷத்துன்னு சொல்லிட்டு அகம் நாமா பவத்து. முதல்ல பரமபுருஷன் உள்ளேந்து என்ன சொல்றான்னா அகம், நான் நான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பகவான் உள்ளேந்து நான் அப்படின்னு சொல்ற. ஒரு குழந்தை பார்த்தேன்னா முதல்ல அதுக்கு நான் சொல்ல தெரியாது, பாப்பான்னு சொல்லிக்கும், இல்லாட்டா அதுக்கு எதாவது பேர்னா சொல்லிக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் அந்த நான்கிற சப்தத்தை அனுபவம் இருக்கு, ஆனா அதுக்கு இதுதான் சொல்லணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. பாஷையில வியாகிருத சப்தம் இருக்கே, அதை உத்தேசிக்கல. தமிழ்ல நான்கிறோம், மலையாளத்துல ஞானம்பா, ஹிந்தியில மேம்பா, சம்ஸ்கிருதத்துல அகங்கிறோம். அந்த சப்தத்தினால எது குறிப்பிடப்படுறதோ, எது அதனால அர்த்தமாக்குறதோ அந்த வஸ்து, அதை தான் நம்ம இப்ப பேச போறோம். இப்ப அஸ்மிங்கிறது சம்ஸ்கிருதத்துல சொல்றோம், இல்லையா?
அஸ்தி, அஸ்மி, அப்புறம் அசி. அசி நீ சொல்றப்போ இது மூணும் வேதமே சொல்றது. பிரஜானம் பிரம்ம அது அஸ்தி. தத்துவமசி அது அசி. அகம் பிரம்மாஸ்மி அதுல அஸ்மி. அப்ப இது மூணு எடுத்துட்டோமானால் அஸ்மிங்கிறது நான தொட்டுன்னு இருக்கு. எந்த பாஷையிலையும் அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தை இருக்கு, மீனிங் இல்லை அதுக்கு வாஸ்தவமா. இப்ப நான் வந்து மாங்காய்னாக்கா உங்களுக்கு மாங்காய் ஞாபகத்துக்கு வரும், தேங்காய்னா தேங்காய் ஞாபகத்துக்கு வரும், கார்னா கார் ஞாபகத்துக்கு வரும், ஏதோ ஆகாசம்னா ஆகாசம் தெரியும். ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன். நான் அப்படின்னா உங்களுக்கு நான் ஞாபகத்துக்கு வரும், அவன்னாக்கா அவன் ஞாபகத்துக்கு வரும். நீ அப்படின்னு ஒன்று பார்த்து சொன்ன அவனுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? துவம் பதத்துக்கு உன்னை பார்த்து துவம் நீ அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு? ஏதோ நான் நீய சொல்ற அப்படின்னு ஞாபகத்துக்கு வருமா? அகம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? இந்த நீங்கிற சப்தத்துக்கு எந்த மொழியிலையும் அர்த்தமே இல்லை. எனக்கு நீக்கு மட்டும் சஹானா சஹாதான், அகம்னா அகம்தான். இந்த துவம்க்கு மட்டும் அர்த்தமே இல்லை. நீன்னு சொன்னாக்கா நீன்னு யாருக்கும் அர்த்தம் பண்ணிக்க முடியாது. அப்போ இந்த மூணு சொன்னோமே சஹா, இந்த சஹாவை நம்மளால கான்டாக்ட் பண்ணவே முடியாது. அவனை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. இந்த தேர்ட் பர்சனை நம்மளால கான்டாக்ட் பண்ணவே முடியாது. கான்டாக்ட் பண்ற போது he becomes செகண்ட் பர்சன், மத்தியம புருஷன் ஆயிடுவான், துவம் ஆயிடுவான். துவமுக்கு அர்த்தம் இல்லை, அவன் அகம் பதார்த்தம் ஆயிடுவான், நான்கிறதோட எசன்ஸ் ஆயிடும். இப்ப மொத்தத்துல என்ன இருக்கு? அகம் இருக்கான்னு இனிமே தான் பார்க்க போறோம். நம்ம அகம் இருக்குன்னு ஒத்துக்கப்படாது. அகம் இருக்கு, அகத்துக்கு அர்த்தம் நாம என்ன சொன்னோம்? நான் சொல்லல. உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மேத்யுதாகிருதான்னு இல்லையா? அப்போ எசன்ஸ் பார்த்தோம்னா அவன் ஒருத்தன் தான் இருக்கானே தவிர நான் கிடையாது, நீ கிடையாது, அவன் கிடையாது. இருக்கிறது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். நான் சொல்லுவேன், உபனிஷத்தெல்லாம் படிக்க வேண்டாம், முதல் உபனிஷத்தோட பேரு மட்டும் தெரிஞ்சுட்டா போறோம். அதுவும் பேரு பூராவும் வேண்டாம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஷாவாஸ்யம்ங்கிறது உபனிஷத்தோட பேரு தெரிஞ்சுட்டா போறோம் இல்லையா? பகவானை தவிர நான் கிடையாது, நீ கிடையாது, அவன் கிடையாது, உலகத்து கிடையாது, வேற எதுவும் கிடையாது. பகவான் ஒருத்தன் தான் இருக்கான். இருக்கிற வஸ்து அவன் தான். இதோட ஞானம், இதுதான் ஞானம். இப்போ அஸ்மிங்கிற சப்தம் நாம இப்ப எடுத்துக்கணும். நமக்கு எப்படி தெரியுமோ அப்படி. ஒரு இருட்டு ரூம்ல உட்கார்ந்துட்டோம்னா நமக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு தெரியுது இல்லையா? எப்படி தெரியறது? பக்கத்துல இருக்கிறவாள தெரியல, ஆனா எனக்கு நான் இருக்கேங்கிறது தொட்டு பார்க்கணுமா? வேண்டாம். உணர்ந்து பார்க்கணுமா? அதுவும் வேண்டாம். உணர்வு இல்லையா? உணர்வு இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ். இருட்டு ரூம்ல இருக்கிற போது அகமஸ்மி அப்படிங்கிறது நன்னா தெரியறது இல்லையா? அதுக்கு வந்து இந்திரியங்கள் வேண்டாம், மைண்ட் மனசு வேண்டாம், புத்தி வேண்டாம், யாரும் சொல்ல வேண்டாம், வெளியிலேந்து ஒரு பிரமாணம் வேண்டாம். ஸ்வயம் பிரமாணமா, ஸ்வயம் பிரகாசமா, ஆர்த்ரஞ்சலதி ஜோதிரஹமஸ்மி. அப்புறம் ஜோதிர்ஜலதி பிரம்மாஸ்மி, யோகமஸ்மி பிரம்மாஸ்மி, அஹமஸ்மி பிரம்மாஸ்மி, அஹமேவாஹம் ஆஞ்சோமி ஸ்வாஹா.
இப்போ அண்ணா சொல்கிற போது ஆத்மானுபூதி ரசாயனம்னு ஒரு புஸ்தகத்தை சொன்னேன், பகவான் ரமணரோட தமிழ் வச்சனாமிரதத்துலேருந்து சம்ஸ்கிருதத்துக்கு இல்லையா. அதில் ஒரு சில விஷயங்களை மாற்றம் பண்ணியிருக்கேன் நான். எதுக்குனாக்கா அது நம்ம சனாதன தர்மத்தில் சாஸ்திரங்கள்லாம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக. வெள்ளக்காரெல்லாம் வந்து கேட்பா மகர்ஷி கிட்ட கொஸ்டின் கேட்குற போது அவளுக்கு புரியறபடி பதில் சொல்றத பைபிளில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு இருக்கு. அது எப்படி கதைனாக்கா, ஒருத்தர் போனார், ஒரு அக்னி ஜொலிச்சுன்னு இருந்தது. அந்த அக்னி கிட்ட நீ யாருன்னு கேட்டா நானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு அது யெகோவா அப்படின்னு பேரு. அதுக்கு ஐ ஆம் தட் ஐ ஆம், நானே நான் அப்படின்னு கதை. அந்த போர்ஷன் அதெல்லாம் சொல்ல மாட்டார் அவர். இதுலேருந்து கோட் பண்ணி உங்களோடத்துல இதில் இருக்கே இதோட புரிஞ்சுட்டா போறோம் சொல்லுவார். இதோட மூலம் தான் நாம இப்ப மந்திரம் சொன்னோம். ஆர்திரஞ்சலதி ஜோதிர் அகமேவாகம் அஸ்மி, நானே நான் இல்லையா. இதுலயும் அக்னி தான். ஆர்திரஞ்சலதி, அக்னி சுடுற அக்னி இல்ல, இது ஆர்திரமான அக்னி அப்படின்னா ஹிருதயஸ்தானத்துல அனுபவப்படக்கூடிய அக்னி. இந்த அக்னி இப்போ ரிக்வேதம் நான் வியாக்கியானம் பண்ணின புஸ்தகம் கொடுத்து விட்டேன். அதுல முதல் சூக்தம் எடுத்துட்டோமானாலே அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ருத்விஜம் ஹோதாரம். இங்கேயே எல்லாம் ஒண்ணுன்னு வந்துடுது இல்லையா. ஒரே அக்னி தான் ஹோதாவா இருக்கு, திரிபுட்டி போயிடுத்துன்னு அர்த்தம். அந்த அக்னியே தான் ஹோதாவா இருக்கு, ரித்விக்கா இருக்கு, எல்லாமாவும் இருக்கு அந்த அக்னி. அந்த அக்னி ஹிருதயஸ்தானத்துல நமக்குள்ள நான் 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 சொல்லிச்சு. நம்ம கொஞ்சம் கூட சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் கூட கடவுள் நம்பிக்கை இல்லாதவாளுக்கும் யுக்திவாதம் பண்றவாளுக்கும் கூட நாங்க வேணா பகவானை ஒத்துக்க மாட்டோம், ஈஸ்வர நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யாருமே வந்து நான் இல்லை, என்ன நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன் இல்லையா. பாகவதம் சொல்றது எதிர்த்தே ந நிஷேத சித்தி. எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணணும் தான் ஒருத்தன் இருக்கணுமேப்பா. அவன் இருந்துன்னு தானே இல்லை இல்லை ஒத்துக்க மாட்டேன்லாம் சொல்றான் இல்லையா. அந்த இருக்கிறவன் யாரு, அந்த இருக்கிற வஸ்து இல்லையா, அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன் அப்படின்னு பிரகாசிச்சுட்டு இருக்கு. அகம் அப்படின்னு, நான் அப்படின்னு. இப்ப இந்த நான் வந்து ஆத்மாங்கிற நான் விட்டுடுமா, வெளியில வரது பாருங்க, அதைத்தான் நம்ம அஸ்மின்னு சொல்லணும். மற்றது வந்து சுஷுப்தி நிலையிலையும் இருக்கக்கூடியது, அது வெறும் அஸ்தி தான், அது சத்து தான். அதுல அஸ்மியோட ஒட்டல் கூட இல்லை அதுல. இப்போ சுஷுப்தினா தெரியுமா உங்களுக்கு? சுஷுப்தினா என்ன? யாராவது சுஷுப்தியில் இருக்கீங்களா? இப்போ சுஷுப்தினா தூக்கம், ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி இல்லையா. சுஷுப்தினா கனவு கூட இல்லாம, சொப்பனம் கூட இல்லாம தூங்குறதுக்கு சுஷுப்தின்னு பேரு. எழுந்திருந்தப்புறம் என்ன சொல்லுவோம் நாம? சுகமா இருந்தது, ஒன்னும் தெரியல இல்லையா. அங்க நீங்க இருந்தேளும், நீ இருந்தியோ அதுல இல்லைன்னா போயிட்டேன்னா எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவா. முதல்ல கேட்டா இருந்தியா, கேட்டா இல்லைம்பா. அப்புறம் நீங்க என்ன செத்து போயிட்டியா? இல்ல இருக்கேன். அப்போ ரெண்டும் கரெக்ட். நான்கிற இந்த அஸ்மி இல்லைங்க, ஆனா நானோட எசன்ஸா எது இருக்கோ அது இருக்கு. எது அஸ்தித்வம், அஸ்திதா மாத்திரம் வஸ்து, இருப்பு, நிலை நிற்பு, அந்த இருக்கிற பொருள் இருக்கு, அது சுஷுப்தியேக சித்தா. அந்த நிலையிலையும் இருக்கு. அது சொப்பனத்திலையும் இருக்கு, ஜாகிரத்திலையும் இருக்கு. ஆனா ஜாகிரத் சொப்பனத்துல மனசு இருக்கு, சரீரம் இருக்கு. சொப்பனத்துல மனசு இருக்கு, ஜாகிரத்துல சரீரம் இருக்கு. சுஷுப்தியில மைண்டும் கிடையாது, பாடியும் கிடையாது, நான்கிற அகங்காரமும் கிடையாது. அது இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்கறது, மரணத்தை பயப்படாதேன்னு சொல்லி கொடுக்கறது. மரணத்தை நாம ஏன் பயப்படுறோம்? ஐயோ உடம்பு போயிடுமே, நான் இல்லாம ஆயிடுவேனே பயப்படுறோம் இல்லையா. தினமும் அப்படி இல்லாம ஆகிறதுக்கு தானே
பெட் எல்லாம் போட்டுண்டு, சில பேர் ஏசி எல்லாம் போட்டுண்டு இல்லையா, கொஞ்ச நேரம் நான் இல்லாம இருக்கிறது என்ன ஒரு சுகம். நான்கிறது உதிக்காம இருக்கிற அந்த நிலையில ஒரு சுகம் பகவான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டி தந்துட்டே இருக்கார். உபனிஷத் சொல்றது, மடைய பயல் தினமும் காட்டி கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அஹரஹர் கச்சந்தி ந விதுஹு. தினமும் அந்த ஸ்டேட்டுக்கு போறான், தினமும் அந்த நிலைக்கு போறான், ஆனா திரும்ப வந்தப்பறம் ஒன்னும் தெரியலங்கிறான். அதை தெரிவிக்கிறதுக்கு தான் குரு. குரு கூட நமக்கு எதுவும் கொடுக்க போறது இல்லை. யோக சூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, பிரகாஷாவரண க்ஷயா அப்படின்னு வரும். அதுல பிரகாசம் இருக்கு, அதான் ஒரு ஆவரணம், ஒரு மறை இருக்கு. அந்த மறையத்தான் நீக்கணும். அந்த மறையை நீக்கி விடுத்தானா மேகம் விலகிற போது சூரியன் தெரியற மாதிரி உள்ள இருக்கிற இந்த ஆவரணம், இந்த அஜ்ஞானம் விலகிற போது ஆத்மஸ்வரூபம் நித்திய பிரகாசமா இருக்கிற வஸ்து தெரியும். இப்ப இந்த ஆவரணமும் எப்படி இருக்குன்னா அஸ்மிதாவா தான் இருக்கு. அதுதான் இப்ப இங்க பதஞ்சலி விதர்க்கம், விசாரம், ஆனந்தம், அஸ்மிதா எல்லாம். இந்த அஸ்மிதாங்கிறது அகங்காரம் நம்ம சொல்றோமே, அகம் விருத்தி. அகம் விருத்தி, அகம் விருத்தின்னா என்ன? நான்கிற எண்ணம், ஐ தாட், நான்கிற எண்ணம் எல்லா துன்பத்துக்கும் மூல காரணமா இருக்கிற ஒரு ஃபீலிங். விகல்பம்ங்கிறதும் அதுதான். அது இல்லாட்டா நிர்விகல்பம். ஃபர்ஸ்ட் விகல்பம் அதுதான். தூங்கி எழுந்திருக்கிற போது முதல்ல என்ன வருது? நான். இங்க கவனிச்சிருக்கீங்களா? தூங்கி எழுந்திருக்கிறத மனசு இப்படி விரியும். முதல்ல வருது நான். அப்புறம் நான் இந்த இடத்துல இருக்கேன், இங்க படுத்துன்னு இருக்கேன். அப்புறம் வெளியெல்லாம் தெரியும். அதுபோல தூங்குற போது எல்லாம் உள்ள போய் எண்ண அலைகள் மட்டும் இருக்கும். அப்புறம் நான்கிறது மறைஞ்சு விடுத்தானா தூங்கி விட்டோம். அந்த நான் மறையாம தூங்கினா தான் ஃப்ரெஷ் ஆக மாட்டோம். அந்த நான் மறைஞ்சு தூங்கினா, கான்சியஸா தூங்கினா சமாதின்னு பேரு. நம்ம அன்கான்சியஸ் ஆயிடுறோம் இல்லையா? தினமும் பகவான் என்ன பண்றார்? ரொம்ப கஷ்டப்படுறான். பக்கத்துல தன்கிட்ட அழைச்சிண்டு கொஞ்ச நேரம் வச்சுண்டு, தானாவே வச்சுண்டு, எத்தனை கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம். அந்த சுஷுப்தியில என்ன இருக்கு? ஏஷ சர்வேஸ்வரா, ஏஷ சர்வஜ்ஞா, ஏஷ அந்தர்யாமி, ஏஷ யோனி பிரபவாப்பியோகி பூதானாம் அப்படியெல்லாம் ஸ்ருதி சொல்றது. ஈஸ்வரன் தான் இருக்காங்க. அதனால தான் தினமும் நம்ம விரும்புறோம். சிம்பிள். எல்லாரும் சொல்லுவா தூக்கம்னா எல்லாருக்கும் இருக்கிற நிலை தானே. அதனாலேயே அது சத்தியம். அது எல்லாருக்கும் இருக்கிற நிலையா இருக்கிறதுனால, அதனால நமக்கு. ஆனா தூங்கினா ஞானம் வந்துடுமா? தூங்கினா ஞானம் வராது. தூக்கத்தை மனன நிதித்தியாசனம் பண்ணினா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு. தூக்கத்துல ஞானம் தேவையில்லை நமக்கு. துக்கம் இல்லை, ஞானம் இப்பதான் தேவை, ஜாகிரத்துல தான் தேவை. ஏன்னா இங்கதான் துக்கம் இருக்கு இல்லையா? அப்ப அது விசாரம் பண்ணி பார்க்கிற போது தெரியும். அந்த தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற போது முதல்ல வர்றது நான் அப்படிங்கிற எண்ணம். அப்புறம் மைண்ட், மனசு இப்படி விரிஞ்சு வர்றது இல்லையா? மனசுனா என்ன? ஆமா, மனசுனா என்ன? வேற ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா? சாஸ்திரம் கொடுக்கிற டெஃபினிஷன் சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படின்னு வேதாந்திகள் சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி எண்ணங்கள் தான் மைண்ட். விருத்தையோ மனா. மைண்டுன்னா என்ன? தாட்ஸ். நிறைய விருத்திகள் இப்படியே வருது, புத்திசல் மாதிரி வந்துட்டே இருக்குல்ல, அதுதான் மனசு. எல்லா விருத்திகளுக்கும் மூலமான விருத்தி. அந்த விருத்தி இல்லாட்டா மீதி எந்த விருத்தியும் தாட்ஸும் வர முடியாது. விருத்தினா விருத்தையா 5 விதம் சொன்னாரே பதஞ்சலி. பஞ்சதையா கிளிஷ்டா கிளிஷ்டா இல்லையா? அப்ப அதுல இந்த விருத்திகள் தாட்ஸ்ல மூலமான தாட், வேறா இருக்கிற எண்ணம் அகம் விருத்தி, நான்கிற விருத்தி. நான்கிற விருத்தி இல்லாம நீ அவன்கிற எந்த விருத்தியும் வர முடியாது.
நமக்கு கஷ்டம் வரதே இந்த அகம் விருத்தியை தொட்டா தான் வரும். இப்போ ஜென்ரலாக நம்ம ஏதோ பேப்பரில் படித்தோம், யாரெல்லாமோ செத்து போனோம், நமக்கு தெரியறவா யாரோ ஒரு முகம் வந்துடுத்தானே அஃபெக்ட் ஆகிடுறோம் இல்லையா? நம்மளை யாராவது குத்தம் சொன்னால் அஃபெக்ட் ஆகிடுறோம். யாரையாவது சொன்னால் பரவாயில்ல, நம்ம பேர் நம்மக்கிட்ட கனெக்டடாக இருக்கிறது. அப்போ பார்த்தோன்னா ஹிருதய கிரந்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவாள். இந்த அகங்காரம் தான், இதுதான் ஹிருதய கிரந்தி. என்னக்கா அதை தொட்டா வலிக்கும், நமக்கு அதை தொட்டா சந்தோஷம் வரும். சுகம் துக்கம் ரெண்டும் அகம் விருத்தியை தொட்டா தான் வரும். யாராவது நம்மளை ஸ்துதி பண்ணா ரொம்ப சந்தோஷம், யாராவது என்ன நிந்த பண்ணினா ஒரே தாபம். ஏன்? இந்த எனக்கு தெரியாத ஒரு பாஷையில சொன்னா வச்சுங்கோ, புரியவே புரியாது. அப்ப என்ன? அப்போ ஒரு விதத்துல பார்த்தா தெரிஞ்சுக்கிறது தான் ப்ராப்ளம். தெரிஞ்சுட்டும் அது என்ன அப்படின்னு சொன்னதும் தாபம். அப்போ இதுதான் சென்டர். துக்கத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு முதல்ல சுருக்கின்றே வரும். சப்ஜெக்ட் சுருக்கின்னு நான்ல நிறுத்தினுட்டோம். இந்த நான்லயே தான் பரம ரகசியமும் இருக்கு, நான்லயே தான் சம்சாரமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. அந்த நான்கிற அகங்காரத்துல தான் சகலதும் இருக்கு. அதனால இந்த அகங்காரம் என்ன, இந்த அஸ்மிதா என்ன, அது வாஸ்தவமா இருந்தா நிரந்தரம் இருக்கணும். நிரந்தரமா இருக்கிறதுல சுஷுப்தியில மறைஞ்சு விடுறது. அகம் விற்த்தியை சொல்றேன் நான், அது சுஷுப்தியில மறைஞ்சு விடுறது. பகவான் ரமணரோட உபதேச சாரத்துல ஒரு ஸ்லோகம், அகமயம் குதோ பவதி சின்வதா ஐபதத்யஹம் நிஜ விசாரணம் அகமிநாசபாஜ்ய அகமஹம் தயா ஸ்புரதி ஹிருத் ஸ்வயம் பரமபூர்ண சத். இந்த அகங்காரம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கிற போது, நீங்க எப்பாவது தேடி பாருங்க, நிறைய தாட்ஸ் வரப்போது, எண்ணங்கள் வரப்போது, இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு வருது? எனக்கு வருது, எனக்கு வருது. யாரையாவது சொன்னா பரவாயில்ல, என்ன சொன்னா இல்லையா? யாராவது திட்டினானாக்கா, நிந்த பண்ணினா, நீங்க இப்ப வெளியில போ அப்படின்னாக்கா உள்ள அப்படி கொதிக்கும் இல்லையா? கொதிக்கும். வேற யாரையோ சொன்னா நம்ம கண்டுக்காம உதாசீனமா இருந்துடும். அது பாயிண்டடா இந்த நீ உன்னை அப்படின்னு சொல்றது என்னன்னு கணக்கு பண்ணிக்கிறோமே, நான் அதை தொட்டுட்டு தானே வலிக்கிறது, கவலை வந்துடுறது, வேதனை வந்துடுறது. மகாபுருஷாளுக்கு லட்சணமே என்னன்னா அந்த சென்டர் ஆப்ரேட் பண்ணாது, அப்பதான் அவன் ஃப்ரீ ஆயிடுறான். ஒரு லட்சணம் சொல்லுவான், வித்வான் லிங்க விவர்ஜிதா. வித்வான் ஞானிக்கு லட்சணம் என்னன்னா அவன் லிங்க சரீரத்திலேருந்து ஃப்ரீ ஆயிட்டான். லிங்கம்னாக்க இந்த பாஹ்ய சின்னம்னு அர்த்தம் இல்லை. லிங்கம் வியபோஹேத் குஷலோகம் ஆக்கியம் அப்படின்னு பாகவதத்தை. இந்த அகங்காரம் தான் லிங்க சரீரம், இதோட எக்ஸ்பிரஷன். உள்ள இருக்கிற எத்தனையோ ஜென்மாவா இருக்கிற வாசனைகள் எல்லாம் அகம் 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 அகம்னு நான் 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 துடிக்கிறது. அந்த நானை தேடி பார்க்கறது பகவான் ரமணர் கொடுத்த ஒரு வழி. அதுதான் நான் யாரு, நான்கிறது என்ன, நான் எங்க உதிக்கிறது அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள ஹிருதயம்னு ஒரு ஸ்தானம். அது எங்க இருக்கு? நம்ம சாஸ்திரங்கள் எப்பவுமே சரீரத்திலேயே ஒரு இடத்த சொல்லுவா, ஆனா அது பரமார்த்தமா இல்லை. ஆரம்பத்துக்கு ஹிருதயஸ்தானத்துக்கு என்ன சொல்லுவான்னா வலது பக்கத்துல. என்ன நம்ம அப்படித்தானே தொட்டுக்கிறோம். நீங்க நோட் பண்ணி பாருங்க, லோகத்துல எங்க போனாலும், அவன் முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்டியனா இருக்கட்டும், யாருமே நான் அப்படின்னு இங்க தொட்டுக்கிறது கிடையாது. இல்லையா? யாரும் வயத்திலேயே நான் தொட்டுக்கிறது கிடையாது. ரொம்ப நினைச்சு பார்த்தா கைக்கு பக்கத்துல இருக்கு காலு வேறெல்லாம், இப்படி தொட்டுண்டா போறோம் இல்லையா நான். ஆனா 180 டிகிரி சுத்தி வந்து இங்க கையை வச்சுக்கிறோம் இல்லையா? சரியா பார்த்தோம்னா பெரிய ஒரு கஷ்டமான ஒரு ஆக்ஷன் அது. இப்படி எடுத்துன்னு வந்து ரொம்ப இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறது இல்லையா? ஆனா எல்லாரும் அப்படிதான் பண்றா. லோகத்துல பூராவும் எல்லாரும் அகம்னு சொல்ற போது ஹிருதயஸ்தானத்தை காட்டுற. அப்போ இந்த அது இன்னும் ஒரு சீக்ரெட் அந்த இடத்துல. அங்கதான் தூங்குற போது சித்தம் போய் அடங்கிறது.
முழிச்சுக்கிற போது அந்த இடத்துலேருந்து ஹிருதயஸ்தானத்திலேருந்து மனசு வெளியில வருது. இதெல்லாம் உபனிஷத்து விஸ்தாரமா சாந்தோக்கிய உபனிஷத்துல எல்லாம் பேசியிருக்கு. அந்த ஹிருதயம் அங்கேருந்து முதல்ல இந்த மனசு கிளம்புறதே அகம் விருத்தியா கிளம்புறது. நாம தியானம் பண்ற போது பதஞ்சலிக்கு அதுதானே முக்கியம் யோக சூத்திரத்துல இல்லையா? யோகம் கீதையும் பதஞ்சலி யோக சூத்திரமுமா சேர்ந்து பார்த்தோம்னா நிறைய சமான பதங்களே இருக்கும். இப்போ அபியாச வைராகியாபியாந்தன் நிரோதா அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரம். கீதையில என்ன சமானமா ஒரு ஸ்லோகம்? அபியாசேன து கௌந்தேயா வைராகியேன ச கிருஹ்யதே இல்லையா? திருஷ்டானுஸ்ரவிக விஷய வைத்திருஷ்டம் இல்லையா? அதேதான் கீதையிலும் வரும். இந்த மாதிரி நிறைய இடத்துல வரும். கட்டோபனிஷத்தும் பதஞ்சலி யோக சூத்திரமும் வச்சு பகவத்கீதையை வச்சுன்னா அப்படியே சமானமா நிறைய பார்க்கலாம். மந்திரங்களும் சூத்திரம். இப்போ என்ன சொல்லின்னு வந்தேன்? அகம் விருத்தி. அகம் விருத்திங்கிறது எங்க உதிக்கிறதுங்கிறது பார்க்கறது. யதோ யதோ நிஷரதி மனசஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததா அந்தந்த இடத்துல நியமித்தது ஆத்மன்யேவ வசம். ஆத்மசம்ஸ்தம் மனः கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். அந்த ந கிஞ்சிதபி சிந்த ரெண்டு சூத்திரத்தையும் சேர்த்துன்னு விட்டார் பகவான் இல்லையா? ததா திருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம்ங்கிறதும் யோக சித்த விருத்தி நிரோதாங்கிறதையும் சேர்த்துன்னு விட்டோம். யோகம்னா என்ன? சித்த விருத்திகளே உதிக்காத நிலை. அப்போ தூக்கத்திலேயே அப்படி வருது. அதனால ஸ்வரூப அவஸ்தானம் வேணும், ஸ்வரூபத்தில் இருக்கணுங்கிறது அடுத்த சூத்திரம். இப்போ சித்த விற்த்திகளுக்கெல்லாம் கிளம்புறத மூலமான விற்பி அகம் விற்த்தின்னு சொன்னோம். சுருக்கின்னு நான்கிற விற்த்தியில தான் எல்லா தாட்ஸும் இருக்கு. அப்ப இந்த நான்கிறத முதல்ல கவனிக்கணும். இவ்வளவு வாட்டி நான் சொல்றோம், எல்லாரும் சொல்றா. நம்ம மட்டும் இல்லை. யா திரியங் நரதேவதாபிர் அகமித்யந்தஸ்புடா கிருஹ்யதே யத் பாசா ஹிருதயாக்ஷ தேக விஷயாக பாந்தி ஸ்வதோ அச்சேதனாக தாம் பாஸ்யைஹி பிஹிதார்க்க மண்டல நிபாம் ஸ்பூர்த்திம் சதா பாவயன் யோகி நிர்வൃതமானசோஹி குருரித்யேஷா மனீஷா மமா. ஒரு குரு கிட்ட வேதாந்த சிரவணம் பண்ற போது நமக்கு இன்னைக்கு எல்லாம் ரெக்கார்ட்ல கிடைக்கிறது இல்லையா? என்ன கிடைக்காதுன்னா இந்த ஸ்பூர்த்தியை கவனிக்க வைக்கிறது. அதனாலதான் அவருக்கு தேசிகன்னு பேரு. தேசிகன் என்ன பண்றார்? சமயம் பார்த்து நம்ம கவனத்தை நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு வஸ்துவில திருப்பி விடுறார். ஒரு அழுத்துறது. அந்த ஹிருதயஸ்தானத்தை நோக்கி ஒரு அழுத்துற போது கவனம் அந்த வஸ்துவில திரும்பும். அதான் ஜனகருக்கு அஷ்டாவக்கரர் காட்டி கொடுத்தார். ஜனகர் சொல்ற, இவ்வளவு காலம் கவனிக்காம இருந்தேன், இவ்வளவு பக்கத்துல இருந்தது. ஏதாவந்தமகம் காலம் மோகேனைவ விடம்பிதா. இவ்வளவு பக்கத்துல இருக்கு, எப்படி தெரியாம போச்சுன்னு. நம்ம எல்லாரும் லோகத்துல நான் 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 சொல்றோம் இல்லையா? அந்த நானை கேட்காம இருந்துட்டோம். என்ன சயின்ஸ்ல எல்லாம் ஆப்பிள் கீழே விழுந்தது கேட்டான், பூமியே ரவுண்டா இருக்கு கேட்டான். அதெல்லாம் அதோட பதில் கிடைச்சாலும் நாம அப்படியே தான் இருக்க போறோம் இல்லையா? ஆனா இந்த பதில் கிடைச்சானா நாம பூர்ணமாயிடும். இந்த நான் யாரு, கோகம், என்னோட ஸ்வரூபம் என்ன, நான் யாரு அப்படின்னு உள்ள கேட்டோமானால் இத்தனை நாள் ஒரு பெரிய பிரமை, ஒரு டெலூஷன் இருந்திருக்கு. நான் இவன் அவன். இதுக்கு அத்தியாசம் வேதாந்தத்துல என்னென்னமோ இருந்திருக்கு. இது குரு சொல்ற போது ஜாதி நீதி குலகோத்திர தூரகம் நாமரூப குணதோஷ வர்ஜிதம் தேசகால விஷயாதிவர்த்தியத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. நீ இந்த ஜாதி, இந்த குலம், இந்த கோத்திரம், இந்த சரீரத்தையே எடுத்து வச்சு இருக்கேப்பா, அதெல்லாம் ஒத்துப்படும். நீ சுத்த சைத்தன்யம், நீ பூர்ண வஸ்து, நீ பூமா அகண்டமா இருக்கிற வஸ்து இப்படின்னு குருமுகத்திலேருந்து சிரவணம் பண்ற போது சில பேருக்கு அப்படின்னு அறிவு வந்துடும். இந்த ஞானம் போல ஈஸியா கிடையாது.
ஞானம் போல கஷ்டமும் கிடையாது. ஞானம் ஏன் கஷ்டம்னா என்ன முயற்சி பண்ணாலும் வராது. இந்த முயற்சியில் இருக்கிற நம்பிக்கை போறபோது தான் வரும். ஞானம் ஏன் சிம்பிள்னா ஒரு வாக்கு குரு முகத்திலேருந்து ஒரு சமயம் மௌனத்துல கூட அவ்வளவு சிம்பிள். ஏன்னா அது நம்ம ஸ்வரூபம், சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம, நமக்குள்ளே இயல்பா இருக்கிற வஸ்து. அதை போய் அடையணும் பிரமிச்சுன்னு இருக்கும். ஒன்னும் அடையறதுக்கு இல்லை, ஆகிறதுக்கு இல்லை இல்லையா. இந்த சம்சாரம்ங்கிறதுக்கு இன்னொரு பேரு பவம்னு பேரு. பவ ரோகம் என்னக்கா ஆகணும் 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 ஆகணும், இப்படி ஆயிதான் இப்படி வந்திருக்கோம். இன்னும் ஒன்னும் ஆகிறதுக்கு இருக்கிற துறையில இருக்கிற வஸ்துவ கோட்டை. அந்த இருக்கிற வஸ்து சிம்பிளா அஸ்திதா மாத்திரம் சச்சிதானந்தம் வஸ்து. அதுல நான்கிற ஒரு அஸ்மிதா கிளம்புறது. இந்த அஸ்மிதாவை விசாரம் பண்றோம். நான் யாரு தேடி பார்த்தா ராமகிருஷ்ணர் ஒரு அழகான திருஷ்டாந்தம் கொடுக்குறார். நம்ம சாப்பிடாத ஒரு சாமானம் வெங்காயம். ஆனா வெங்காயம் பார்த்துருப்பேன், நீங்க அவுத்துட்டே போகலாம், ஸ்கின் எடுத்துட்டே போகலாம், உள்ள ஒன்றும் இருக்காது. இது மாதிரி நான் உடம்பு இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, எல்லாம் இப்போ சுஷுப்தியில பாருங்க, எல்லாத்தையும் பார்த்து போனா ஒன்றும் காணும், எதையுமே காணும். அதே மாதிரி சமாதி நிலையிலையும் எல்லாத்தையும் நிதித்தியாசன வேலையில நீக்கம் பண்ணி அது மட்டுமா இருக்கிற போது ஒன்றும் இல்லை. அந்த சித்து தான் இருக்கு, அந்த சச்சிதானந்தம் மாத்திரம்தான் இருக்கு, பூர்ண வஸ்து தான் இருக்கு. அதனால இந்த அகங்காரத்தை மூலான்வேஷனம் பண்றது. அகமெனும் மூல அவித்தை அகன்றிட அகம் அகம் ஆக அல்லும் பகலற அகமொளிர் ஆத்மதேவன் பதத்தினில் அகமகிழ்வாக அனிஷம் ரமிக்கவே. ஒரு பாட்டு, பாட்டு பூரா அகம் தான் இருக்கு. ஒரு அகத்தை மூலம் தேடி பார்க்கிற போது சுத்தமான சைத்தன்யம் ஹிருதயத்துக்குள்ள பிரகாசிக்கிறது. ஆனா நம்ம பிடிச்சுக்கிற அகம் இருக்கே, சைத்தன்யம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைரக்டா எல்லாரோட கவனமும் சைத்தன்யத்துல போகாது, மனசுல ஒரு அகம் வருது, அகங்காரம்ங்கிறோமே, அதை தேடி பார்க்கிறோம். அதுக்கு வாஸ்தவம் விபர்யம் ஒரு சூத்திரம் இருக்கு இல்லையா. அது என்ன சூத்திரம்? விபர்யோ மித்யாஜானம் அதத்ரூப பிரதிஷ்டம் இல்லையா. விபர்யம்னா என்னன்னாக்கா மித்யாஜானம். தேடி பார்த்தா இல்லை, நான் ஒரு ஆள், இவன் அவன் நினைச்சிருக்கேன், இந்த ஆள் ஆறுன்னு தேடி பார்த்தா காணும், அங்க நானே காணும். அது இன்னொன்னு கூட சொல்லுவான், சப்தஜானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா இல்லையா. நான் சொல்றோம், அதுக்கு என்ன தேடி பார்த்தா அதுக்கு வஸ்து காணுங்க, அதுக்கு விகல்பம். அதனால அது போயிடுத்தானா நிர்விகல்பம். அந்த அகங்காரம் போயிடுத்தானா, ஆனா அதுக்கு பகவான் ரமணர் அகத்தையே பிடிச்சுக்கோங்கிறார், அகங்காரத்தையே பிடிச்சுக்கோ, அந்த விருத்தியை தேடு. அந்த விருத்தி எங்க கிளம்புறது, எங்க கிளம்புறது? ரமண மகர்ஷி இருக்கிற போது அந்த ஆசிரமத்துல ஒருத்தர் மகர்ஷி கிட்ட கேட்டார், நான் எங்க கிளம்புறதுன்னு எனக்கு தேடினா கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு. மகர்ஷி பதிலே கொடுக்கல. மகான்கள் சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, கேட்ட உடனே ஆன்சர்லாம் கிடையாது. அது கொடுத்த அப்புறம் பேசின்னு விட்டதுக்கு அப்புறம் இவன் கிச்சன்ல போய் இன்னொருத்தர் கூட சண்டை. அவன் சொன்னா, உனக்கு என்னை பத்தி தெரியாது, நான் காட்டி கொடுக்குறேன். இவன் சொன்னா, நானா விட்டவனா, நானும் காட்டி கொடுக்குறேன். இப்படி ரெண்டு பேரும் நான் சொல்றத சட்டுன்னு பார்த்தா மகர்ஷி நடுவில் நிற்கிறார். அவளுக்கு வெக்கமா போயிடுது. வெக்கப்படாதேப்பா, நீ பிடிச்சா கிடைக்கல, நீ இப்போ பிடி, இப்போ கரெக்டா கிடைக்கும். ஏன்னா இப்ப தெரியறதோ இல்லையோ, நான் என்ன சொன்னான்னு தெரியறதோ இல்லையோ, இந்த டைம்ல தான் பிடிச்சுக்கணும். அது பிரபலமா அந்த விருத்தி சாலிடா தெரியறது உள்ள. நமக்கு துக்கம் வரபோது தெரியும், கஷ்டம் வரபோது கண்ணை மூடிண்டு ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திண்டு, இந்த துக்கம் எல்லாம் யாருக்கு வருது, இந்த தாபம் எல்லாம் யாருக்கு வருது, எனக்கு வருது, யாரு இதுக்குள்ள வேதனைப்படுறா? இப்ப ஜட சரீரமா இருந்தா ஒண்ணும் இல்லை இல்லையா, இது நல்ல ஜீவனோட இருக்குங்கிற, இப்பதான் எனக்கு வேதனை. இந்த வேதனைப்படுற யாரு? ஆத்மா வேதனைப்படாது, சரீரமும் வேதனைப்படாது. இது ரெண்டுக்கும் நடுப்புல ஏதோ ஒன்று எனக்கு துக்கம், எனக்கு கஷ்டம், எனக்கு தாபம் எல்லாம் சொல்றது இந்த நான் யாரு அப்படின்னு அதை தேடி பார்த்தா மறைஞ்சு போகும்.
அதுதான் மித்யா ஞானம். தேடி பார்த்தா மறைஞ்சு போகும், தேடலையான கஷ்டம் கொடுக்கும். அதை தேடுறோம் நம்ம. அதுதான் ஆத்ம விசாரம். நான்கிறது என்ன அப்படின்னு உள்ள தேடி பார்க்குறோம். தேடி பார்க்குற போது அந்த நான்கிற விற்பி ஹிருதயத்தில் மறையும். ஹிருதயத்தில் அது மறையிற போது, அது மறையறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுன்னா உடம்பு மனம் எல்லாத்துக்கிட்டே இருக்கிற தொடர்பு அசோசியேஷனை விடுற போது ஒரு பிரகாசம் உள்ள ஒரு ஸ்பூர்த்தி, அதுதான் நாம ஸ்பூர்த்திங்கிறோம். ஸ்புரண ஒரு துடிப்பு ஹிருதயத்துக்குள்ள. தியானத்துக்கு யோகிக்கு அதுதான் முக்கியம், அந்த ஸ்பூர்த்தி தான் முக்கியம் யோகிக்கு. நமக்கு மந்திர ஜபம் எல்லாம் பண்றப்போ கூட அந்த மந்திரம் ஹிருதயத்துல ஸ்பூர்த்தியா இருக்கும். முதல்ல தான் அது வாயில வெளியில விட்டு சொல்றோம், அப்புறம் மெதுவா 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 அது சப்த ரூபம் இல்லாம ஒரு தரங்கமா இருக்கும். அந்த தரங்கமா இருக்கும் இல்லையா? இப்ப சப்தத்துக்கே வேத மந்திரமே இருக்கே, 4 பாதங்கள். முதல் பாதம் வெளியில சொல்லப்படுற பாதம், சத்வாரி வாக் பரிமிதா பதானி இல்லையா? ரிஷிகளுக்கு 4 பாதமும் தெரியுங்கிறது வேதம். அந்த ஸ்தூல சப்தம் வெளியில தெரிகிறது. சூக்ஷ்மம் அந்த பரா வாக்கு இருக்கு, அது மௌனம். அது உள்ள இருக்கிற போதம், உணர்வு. அந்த உணர்வுலேருந்து உணர்ச்சி ரூபமா ஒரு விற்பி கிளம்பி அது அகங்காரமா வருது. அந்த அகங்காரத்தை தேடுற போது உள்ளபடி நாடி 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 பார்க்க அது எல்லாம் உடம்பு மனசு எல்லாத்தையும் விட்டு சுத்த ஸ்பூர்த்தியா ஹிருதயத்துல அகம் ஸ்பூர்த்தியா பிரகாசிக்கும். அந்த அகம் ஸ்பூர்த்தி அப்புறம் மெதுவா அகம்போதா, அது பியூர் கான்சியஸ்னஸ்ங்கிறால சைதன்யம். பூமா அகண்டமா இருக்கிற வஸ்து, அந்த அகண்ட போதஸ்வரூபமா ஹிருதயத்துல விளங்கும். இதுதான் நிர்வாணம் அப்படிங்கிறார். அது அந்த இடத்துல அகங்காரம் இல்லாத நிலை, பூர்ண நிலை. அந்த அனுபூதி வரப்பரி திருப்பியும் மனசு கிளம்பும். சாதாரண மனுஷனுக்கு ஒரு வாட்டி அதுல போய் ஒரு முழுகு போட்டுட்டு வந்தா கூட ஞாதே வஸ்துனி அபி பலவதி வாசனா அநாதிரேஷா கர்த்தா போக்தாபி அகமிதி திருடாயாஸ்ய சம்சார ஹேது பிரத்யக் திருஷ்டியாத்மனி நிவசதா சாபனேயா பிரயத்னாத் முக்திம் பிராஹு ததிஹ முனையோ வாசனா தானவம் யத். இந்த அகங்கார வாசனை எத்தனையோ காலமா இருக்கு நமக்குள்ள, அதனால திருப்பி திருப்பி மறந்து போயிடுவோம். அதனால நிசேஷ மோட்சம், நிசேஷமா இது உதிக்காத நிலையை அடையிற வரைக்கும் நமக்கு தாபம், சஃபரிங், துக்கம் இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒன்று நமக்கு பிரமம். இப்போ நாங்கள் வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தோம், மித்யா ஞானங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். ஒரு காரை பார்த்தா அந்த நாய் துரத்தும் பார்த்துருக்கலாம். அந்த நாய்க்கு எவ்வளோ கஷ்டம் நினைச்சு பாருங்க. இமேஜின் பண்ணிட்டு இது என்னவோ நினைச்சுண்டு அது அப்படியே கடிச்சு கொதறதுக்கு வருது அந்த காரை இல்லையா? நம்மளும் நிறைய விஷயங்கள் அப்படிதான், ஒன்றும் கனெக்ஷனே கிடையாது, அதுக்கு தகுந்த வஸ்து இல்லை. ஆனா பாவனையில துவேஷம், மாத்சரியம் என்னெல்லாமோ வர்றது உள்ள இல்லையா? எல்லாத்துக்கும் மூலம் இந்த அகங்காரம் தான். நான் நீன்னு பிரிச்சுக்கிறது அது போயிட்டுத்தானா, அந்த பேத புத்தி போயிட்டுத்தானா சாந்தி. இந்த ஆனந்தமயிமான்னு ஒரு அம்மா இருந்தா, பெரிய ஞான நிஷ்டையா இருந்தாவா. அவகிட்ட பெங்காளி, அவகிட்ட வேதாந்தம் என்னன்னு கேட்டா. இந்த பெங்காளிகள் வாவெல்லாம் பாவா பண்ணிடுவா. வேத பிரமாணமே உண்டு அதுக்கு. சில சில சப்தங்கள் அப்படி மாறும், யஸ்மாதி ஜொஸ்மாத் ஆயிடும் சுக்லயஜுர்வேதத்துல இல்லையா? அது மாதிரி அங்க. அப்போ அந்த அம்மாட்ட வேதாந்தம்னா என்னன்னு கேட்டா, அந்த அம்மா சொன்னா பேதாந்த. பேதாந்தம் தான் வேதாந்தம். வேதாந்தத்தோட எசன்ஸ்னா பேதம் போயிடுது, நான் நீ அவன் எல்லாம் போயிடுது. ஒரு பூர்ண வஸ்து தான், அகண்டமா. அந்த அகண்ட நிலைக்கு தடை இந்த அகம் விருத்தி, அஸ்மிதா, நான்ங்கிற அகங்காரம். சுஷுப்தியில அது அடங்குற போது நமக்கு தெரியறது ஒரு கஷ்டம் இல்லை. சைவம் வைஷ்ணவம், இப்போ கிறிஸ்டியன் முஸ்லீம் இருக்கட்டும், நம்ம முன்னாடி சைவம் வைஷ்ணவன் சண்டை போட்டு இருந்தா இல்லையா? அப்போ ஒரு சித்தர் பாடினார், வைணவனும் சைவனும் கொரட்டை விட்டு தூங்கையில் அப்படின்னு பாடினார். இந்த வைஷ்ணவனும் சைவனும் கொரட்டை விட்டு தூங்குற போது ஒருத்தன் மேல ஒருத்தன் காலை போட்டுன்னு படுத்துட்டு இருக்காங்க, தெரியவே இல்லை. ஏன்னா மனசு கிளம்பி அகங்காரம் கிளம்பினாதான் அவன் சண்டை வந்துடும் இல்லையா? மனசு போனதுமே எந்த பேதமும் தெரியல, அகங்காரமும் தெரியல, எல்லாம் ஒன்னாயிட்டான்.
அன்புங்கிறது வாஸ்தவமான அன்பு வந்து ஆத்ம தரிசனத்தில் தான் வருது. எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மீவா பூ, அந்த நிலையில தான் வந்து அப்படி வரும்போது நிர்வாணம். பதஞ்சலி அதை சொல்றார். அதுக்கு தான் யோகம் சொல்றார். பகவான் கீதையில சொன்னார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுனா. எப்போ ஒரு நேரம் நீ ஒரு 1/2 hour 1 hour யோகத்துல இருந்தா போறாது. சர்வேஷு காலேஷு உன்னோட பிராரப்தத்தை மாற்ற முடியாது. அர்ஜுனனோட பிராரப்தம் என்ன? ரொம்ப கோர பிராரப்தம் இல்லையா? நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வராது. ஏதோ சின்ன வேலை பண்ணா போறோம், அவருக்கு கொல்லணும், யுத்தம் பண்ணி ஆகணும். ஏன்னா அதை இல்லாம சன்னியாசம் எடுத்துக்க சொல்லலாமே, முடியாது. ஏன்னா பிராரப்தத்தை மாற்ற முடியாது. ஸ்வபாவஜேன கௌந்தேயா நிபத்த ஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி என் மோகாது கரிஷ்யசி அவசோபித்தது. நான் பண்ண மாட்டேன்லாம் சொல்றதுக்கு உனக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாதுப்பா, இன்னும் பண்ணிதான் ஆகணும். அந்த சரீரம் எதுக்கு வந்திருக்கோ அது பண்ணித்தான் முடியும் அது. ஆனா நீ அதை கர்த்தா போக்தா நினைச்சுக்க வேண்டாம். நான் தான் உள்ள இருந்து பண்றேன். ஹிருதயத்துக்குள்ள நீ அடங்கி போயிடு. யோகஸ்திதியில இது மாமனுஸ்மர யுத்தியச்ச. இந்த யுத்தியச்சங்கிறது பிராரப்தம், அது நடக்கும். நீ பண்ண வேண்டாது, அது உன்னால அது பண்ணாம இருக்க முடியாது. ஆனா நீ பண்ண வேண்டியது யோக யுக்தோ பவ, அந்த யோக நிலையில இரு. பிராரப்தம் என்னவோ அது நடக்கட்டும். அது மாதிரி நமக்கு அப்போ பிராரப்தம் ஒரு சைட்ல இருக்கு, அது இந்த லைஃப் பூரா ஓடின்னு இருக்கும். யோகஸ்திதி உள்ள இருக்கு, நம்மள இருக்கு. நமக்கு சுவாதந்திரியம் அங்க இருக்கு. ஞானத்துல எல்லாருக்கும் சுவாதந்திரியம் உண்டு, சம்சாரத்துல யாருக்கும் சுவாதந்திரியம் கிடையாது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கோம், சம்சாரத்துல சுவாதந்திரியம் இருக்கு நினைச்சு மாத்துறதுக்கும் மழிக்கிறதுக்கும் என்னென்னமோ பண்றதுக்கும் பாக்குறோம், மாட்டிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு கர்மாவும் ஒரு புது சிக்கல் கொண்டு விட்டுடும். ஆனா ஞானத்துல சுவாதந்திரியம் இருக்கு. ஸ்வஸ்தமா தன்னில இருந்துட்டானால் இது என்ன நடக்கணுமோ நடக்கும். நம்மளால என்ன லோகத்துல நடக்கிறதுக்கு இருக்கோ, அடுத்த மொமெண்ட் என்ன நடக்கணுமோ நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, நடக்கும். ஆனால் தன்னில இருக்கிறதுங்கிறது சுவாதந்திரம். அதைத்தான் ஸ்வரூபே அவஸ்தானம். அந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறத அஸ்மிங்கிறது போய் பூர்ண வஸ்து இருக்கும். ஆனா நாம அதுக்கு இந்த அஸ்மிதாவை தேடி பார்க்கணும். உள்ள அகம் விருத்திய நான்கிறது எங்க கிளம்புறதுன்னு கிரகிச்சுக்கணும். மந்திர ஜபம் பண்ற போதெல்லாம் கூட பண்ணலாம். பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கிற போது கூட கொஞ்சம் ஜபம் பண்றதையே மனசு நிறைய வேலை பண்ணும். அப்ப எனக்கு அப்படி இப்படி ஏதோ தோன்ற போது நான் யாரு இது, யாருக்கு இந்த வேதனை வருது, இந்த வேதனைப்படுறவன் யாரு, அகங்கரிச்சுக்கிறவன் யாரு, இப்படி தேடினோமானால் உள்ள அடங்கிவிடும். இப்படி அந்த என்ன பார்த்தோம்னா, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்த பெரியவாளெல்லாம் யோகிகளா இருந்திருக்கான். யோகம் பக்திக்கு அனுகூலம், ஞானத்துக்கும் அனுகூலம். அதனால எல்லாத்துக்கும் ஞானிகள் கூட நிறைய பேர் யோகத்தை ஆசிரிக்காமே ஞானத்துல இருந்திருக்கான். ஆனா பக்தியில யோகம் ரொம்ப முக்கியம். யோகத்தை எடுத்துட்டு தான் பக்தாள்லாம், பெரிய பெரிய பக்தாள்லாம் மகா யோகிகளா இருந்திருக்காங்க. அப்படி அந்த யோகம்ங்கிறது சித்தத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம். பகவான் எங்க இருக்கார்? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷ. அந்த ஹிருதய தேசத்துல இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற பகவான் கிட்ட அடங்கி விடும் இல்லையா? அந்த யோக நிலையை பகவானுக்குள்ள எடுத்து, இப்போ சொன்னதெல்லாம் நம்ம எசன்ஸ் எடுத்து சொல்லியிருக்கோம். அதை நல்லா மனனம் பண்ணணும். இப்போ எடுத்துட்டேன்னா நீங்கள் இப்போவே ஒன்று நோட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா மனனம் பண்ணி உள்ள பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இது ஒரு சாவி மாதிரி. இந்த அஸ்மி இருக்கே எல்லா சாஸ்திரத்துக்கும் சாவி. பகவான் ரமணரோட சிஷ்யர் ஒரு பக்தர் முருகனார் சுவாமிகள்னு இருந்தார். 40,000 பாட்டு எழுதியிருக்கார் தன்னோட குரு பண்ணின அனுகிரகத்தை பற்றி. அதுல ஒரு இடத்துல சொல்றார், என்ன அனுகிரகம் பண்ணார்னா, கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் பூட்டை விடுத்தனன் உந்தி பர. இந்த பூர்ண வஸ்துவை மறைச்சிருக்கிறத அப்படி திறந்து விட்டுட்டான். சாவி போட்டு திறக்கிற மாதிரி, கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் பூட்டை விடுத்தனன். அது அந்த பூட்டை திறக்கிற சாவி திறவுகோல் தான் இந்த ஐ, அகம்.
நான்கிறது. அந்த நானை தேடி பார்த்தோம்னா நமக்கு உண்மையான நான் என்னன்னு தெரியும். வாஸ்தவமான மித்யாஜானம் போய் வாஸ்தவமான வஸ்து பிரகாசிக்கும். அது பகவத் ஸ்வரூபம், அது ஈஸ்வர ஸ்வரூபம். வதந்தி தத் தத்துவவிதः தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்தியதே. சப்தியதேனா வேதம் சொல்றது, நம்ம சொல்றோம் இல்லையா? அத்வயம் ஞானம், இரண்டில்லாத பூமா, அதுதான் நம்ம ஹிருதயத்துக்குள்ள பிரகாசிக்கணும். அதுக்கு ஆத்ம விசாரம் பண்ணணும், நான்கிறத தேடி பார்க்கணும். அப்போ இந்த அஸ்மிதா உள்ள அடங்கிடும். அது அடங்கினாக்கா விதர்க்கம் விசாரம் எல்லாம் தாண்டி சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம்னு எல்லாம் பதஞ்சலி நிறைய யோக சூத்திரத்துல சமாதியை பத்தி சொல்றார். சங்கராச்சாரியர் பாஷ்யத்துல, கீதா பாஷ்யத்துல சமாதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணார்னா ஆத்மான்னு அர்த்தம் பண்ணார். சமாதிங்கிறது நம்ம ஸ்வரூபம், நமக்கு வாஸ்தவமான ஸ்வரூபம், அது பிரகாசிச்சிடும். இதுதான் அஸ்மிதாவை வச்சுட்டு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட கலந்துக்கிறேன். இனிமேல் மேலே ஏதாவது இருந்தால் அவள் எப்படி சொல்கிறாள். பெரிய பாக்கியம், ஹிருதயம் நிறைஞ்சிருக்கு. மேலே ஏதாவது ஹிருதயம் நிறைஞ்சிருக்குங்கிறதுனாலே மேலே எனக்கு சொல்ல முடியல. வேற ஒரு விஷயம் இங்கே பிளான் பண்ணியிருந்தோம். சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம். குழந்தைகள் மாற்றம். ரமண பகவான் கிட்ட யாராவது கேள்வி கேட்டா இந்த கேள்வி கேட்கிறவன் யாரு அப்படின்னு கேட்க, நான் கேட்கிறேன்னு நான் யாரு அப்படின்னு இருந்து போயிடும் இல்லையா? டவுட் த டவுட்டர், சந்தேகம் கேட்கிறவனே சந்தேகப்படும். ராமா பாகவத்தில் இருக்கு. உத்தவர் கிருஷ்ணன் உபதேசம் பண்றதெல்லாம் கேட்டுவிட்டு சொல்றார், பகவானே சந்தேகம் போக மாட்டேங்கிறதே பகவானே. அப்போ பகவான் சொல்றார், சயேஷ ஜீவா விவர பிரசூதி ஒரு போர்ஷன் வருது, ரொம்ப கூடமா இருக்கும். அது இந்த ஜீவ அகங்காரம் உதிச்சுட்டு சந்தேகம் கேட்கறது, அது போயிட்டு தானே சந்தேகம் போயிடும். சாந்தி வந்துட்டு தானே டவுட் எல்லாம் போயிடும். நம்ம கேட்கலாம் தைரியமா. அதனால்தான் உபனிஷத் சொல்றது, அது போற போது பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மா எல்லாம்.